அருமையான பக்கம் மேல மழை வேஞ்சு ஓஞ்சது மாதிரி பரவாயில்ல. என்ன பாடுனாலும் வாசிக்கிறீங்க. அப்புறம் ஆனா என்ன பாடுனாலும் வாசிக்கிறீங்க, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். சரி மாப்பிள. ஆனா எனக்கெல்லாம் வாசிக்கிறீங்க பாருங்க. அப்படி இல்ல மாப்பிள, இந்த நாடகத்தின் கதாநாயகனை நீங்க தானே முதல்ல வர்றீங்க. ஏன்னா உங்க தலை எழுத்து பப்புன்னு வாயை திறந்தா நீங்க படார் படார்னு அடிக்கணும். எதுல அடிக்கணும்? எதுல அடிக்கணும்னா உங்க சாமான்ல அடிங்க, வேற எங்கிட்ட அடிக்க சொல்லல. இருக்கு மாப்பிள. இருந்தாலும் அது போல கூட்டம், அருமையான கூட்டம். இந்த முன்னாடி வந்தாங்களே ஒரு 17 சூத்து வத்தி. ஆனா உண்மையிலேயே நாடகம் வந்து நம்மளுக்கு நாடக சீசன் முடிஞ்சு போச்சு. கார்த்திகை மார்கழியில வீட்டுல இருப்போம். கார்த்திகை மார்கழியில வீட்டுல இருந்து நாடகம் இல்லாட்டியும் சிரமப்பட தேவையில்ல. இந்த மாட்டின அப்பளப்பா வச்சு விருதுநகர்ல சந்தையில வியாபாரம் பார்த்து பொழைச்சுக்கிறீங்க. இருக்கட்டும். இருந்தாலும் அமைதி அமைதி அமைதி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக என்ற வள்ளுவர் குரல் கணங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தியரின் அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்தர் நாவில் மூவேந்திர மணியிலும் உச்சங்கத்தி ஆடுகளில் பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி
கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில் எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய என்ன பத்த ஆத்தாமார்களுக்கு இப்பத்தான் கூட்டத்தில் உள்ள பெண்களை பூரா நினைக்கிறாங்க. எப்படி நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டு கும்பிட்டோம் அந்த பப்புனுக்காரன் புதுசா சொல்றானே அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. தொட்டு கும்பிட்டாங்க. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. சரி, எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பா அவருக்கு வயிறார சாப்பாடு போட்டு கட்டில உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை பிடிக்குங்க. நீங்க வேற காலை பிடிச்சு தொட்டு கும்பிடு. இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சினையாக்க பிறந்த துணையாக்க பிறந்தவனே, நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும், அப்பத்தான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததிகள்லாம் நல்லா இருக்கும் சொல்லி தொட்டு கும்பிட்டு இருக்கு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலையில மாறி போச்சு. ஒவ்வொரு வீட்டுல விடிய காலம் பொம்பளை ஆள் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் ஆம்பளை ஆள் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறாரு. ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலைவலி விண்ணு தெரிக்குது, ஒரு கட்டிங்க போட்டாத்தான் சரி வரும், ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. அதுல கொஞ்சம் அசந்து பார்த்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்க. ஆமா, நல்லா பார்த்தாலும் நம்ம ஊர்ல என்ன பார்த்தா ஆத்தாமா இருக்க நிறைய உட்காந்துருக்கீங்க இருக்கிறதுனால என்னை நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம். சரி, ஆமா, நீங்களும் நினைக்க வேணாம். உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்னை நினைச்சுக்கங்க. இந்த தாய்மார்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். என்னப்பு? ராத்திரில படுக்கும் போது காலில் ஓடுற கொலுசு, கழுத்துல ஓடுற செயின், காதுல ஓடுற தோடு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. ஏயா நிறைய களவு ஓய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? வேற எங்கேயும் போக வேணாமுங்க, நம்ம ஊர்லயே காட்டு பாப்போமே. கேளுங்க, நம்மளும் மாசம் 30 நாள் வருஷந்தோறும் நாடகத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கு தினந்தோறும் போகத்தான் செய்யறோம். சரி, ஆனா நேத்து எல்லாம் நேத்து மலையில நின்று வச்சு முந்தா நாள் போன ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊடால பெரிய கொச்சக்கயிறா கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு இங்கிட்ட ஆம்பளை எல்லாம் தனியா உட்காருங்க, இங்கிட்டு பொம்பளை தனியா உட்காருங்க பிரிவினையா வச்சுட்டாங்க. சரி, ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல, ஆணுக்கு பெண்ணு சமம் அப்படிங்கறது அந்த ஊர்ல நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கலந்து உட்கார்ந்துருக்கீங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல என்ன பார்த்தா தாய்மார்கள் நிறைய நாடகம் பார்க்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல நாடகம் பார்க்கறதுக்கு பெண்கள் வர்றதே கிடையாது. இல்ல, அவங்களுக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு நேரம் சரியா போயிருது. ஐயா, எங்களை மதிச்சு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. தாய்மார்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். கேளுங்க மாப்ள. அவங்க யாராரு உண்மையை சொல்லி இந்த முருகப்பெருமான மனசுல நினைச்சு கையை தூக்குறாங்களோ தலைக்கு 500 ரூபா தருவேன். அதானே ஐயா, இந்த வருஷம் நாடகாரன காசு பூரா பையில பேக்கலதே வச்சிருக்கேன். ஆமா, கண்டிப்பாக தருவேன். ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்கணும். இந்த கேள்வி வந்து பெண்களுக்கு. சரி, யாராரு உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்கன்னு பாப்போமா? 500 ரூபா. ஆமா, கேள்வி என்ன கேள்வி? கேளு. விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற என்ன பார்த்தா புண்ணிய ஊதி இருந்தா கையை தூக்குங்க தான் பார்ப்பான். என்னடா ஒரு ஆள் தூக்குறாங்க, பூரா டெபாசிட் காலி ஆகி கிடக்கு. ஹலோ, சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன், சத்தமா சொல்லுங்க. இந்த மைக்கில கேட்பான். கையை உண்மையை சொல்லி தூக்குனீங்கன்னா 500 ரூபா இல்லாட்டி 300 ரூபாயா தாரேன்தா, உண்மையை சொல்லி தூக்குங்க. விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலை பார்ப்பேன். இது என்னகிட்ட அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் கட்டது மாதிரி கேட்குது. என்ன அப்படிங்கிற பெண்கள் இருந்தால் கையை தூக்குங்க, தலைக்கு 500 ரூபா தரேன். என்ன கல்ல ஓட்டு போட்டேன்னா கையை விடக்கு இழுத்துக்கிறப்ப. ஐயோ அப்பா, ஒத்த ஓட்ட விழுகல, பூரா டெபாசிட் இழந்துருச்சு. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுது? என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆண்களுடைய நிலைமை மாறி போச்சு. ஆமா, முத விளம்பரத்துக்கு சோறு வரும், சூப்பர். 2வது விளம்பரத்துக்கு குழம்பு வரும். சரி, 3வது விளம்பரம் போட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது. என்ன ஆகும்? வடக்குன்னு விக்கி கிடைக்காம பக்கிய தண்ணி மந்து கொடுக்க மாட்டேங்குது. அப்படி போயிருச்சு காலம். சரி, அங்கிட்டு விடுங்க. சரி, பொம்பளை ஆளுக தான் கையை தூக்கல, ஆனா ஆம்பளை ஆளுக என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கையில அவகிட்ட கேட்போம். கேளுங்க, அவங்க சங்கடப்பட்ட கூடாது இல்ல. இந்த பப்புனுக்காரன் பொம்பளை ஆளுகிட்ட மட்டும் கேட்டுட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டானு சொல்லி மன வேதனைப்படுவாங்க. ஒருவேளை பொட்ட வரைக்கும் இருப்பானோ அப்படி இல்ல, நான் கிடையாது. அதனால ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. அவங்க யாராரு உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ தலைக்கு ஒரு கோட்டு ஒத்துக்கிற முடியாது. என்ன அது? எப்படி வெறும் கோட்டு எப்படி விளங்க? ஐயா, ஒரு 50 ரூபா சைடிஷ் வாங்குறது கொடுத்துருவோம். சைடிஷ் வேணாம் மாப்ள, என்ன சாப்பிடுற மாதிரி. சரி, ஒரு கப்பு தண்ணி ஒரு பிரியாணி ஒரு 100 ரூபா கொடுத்துருவோம். அப்படி சொல்லியா? ஆமா, கேள்வி வந்து ஆனா வந்து வீரன் சரக்கு தான் கொடுக்கப்படும். சரி, ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்கணும். ஆம்பளை ஆளுகளுக்கு கேள்வி என்ன கேள்வி? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தான் மற்ற வேலை வாப்பா அப்படி சொல்ற ஆண்கள் இருந்தா கையை தூக்குங்க வாப்பான். எங்கிட்டு 2 பக்கம் டெபாசிட் காலியாடா. அட சண்டாளத்தனமே,
பூரா டெபாசிட் இழந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, பூரா நம்மள மாதிரி கை கஞ்சிதான். ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவே. எப்படி? நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் உங்க தங்கச்சி. சொல்லுமாப்ல. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது விருதுநகர் பக்கத்துல, நம்ம ஊரும் விருதுநகர் பக்கத்துல தான், விருதுநகர் மாவட்டம் தான். ஆமா ஆமா. காரியாவட்டி போற வழியில மாந்தோப்பு. ஆமா, அதான் நம்ம ஊரு. இங்க பக்கம் தான். கிட்டத்தட்ட நம்ம நாடகத்தை இங்க இருந்து முடிச்சுட்டு 7 மணிக்கு மேல வண்டி எடுத்தாலும் விடிய கால ஒரு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். சரி. ஆனா அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை எல்லாம் நாடகத்துக்கு போனோம்னா வீடு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஆகும். சரி. அது வரைக்கும் நான் கட்டின பொண்டாட்டி எனக்கு அமைஞ்ச தர்ம புண்ணியவதி மாதிரி யாருக்குமே அமையாது. எப்படி சொல்றீங்க? நான் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் அது வரைக்கும் பட்டினியாவே கிடப்பா, பல்லுல பச்சை தண்ணி விடாது. என் தங்கச்சி அப்படி வளர்த்துருக்கப்பா. வளர்க்கவும் கிடையாது, மசத்தை புடுங்கவும் கிடையாது. சாயந்தரம் 5 மணி ஆனால் நான் வீட்டுக்கு வந்து சட்டிவானை விளக்கி அடுப்பை பற்ற வச்சு சோறாக்கி குழம்பு வச்சாத்தேன் எடுவட்ட முண்டை தும்பா. ஐயா ஐயா. அது வரைக்கும் படுத்த கட்டில விட்டு எந்திரிக்க மாட்டான். ஆனா என் கல்யாணத்தில் நடந்த கொடுமை எல்லாம் பெரிய கொடுமை. என்ன மாப்பிள? என் கல்யாணத்தில் நடந்தது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. எப்படி? ரொம்ப சிரமம். சொல்லி கல்யாணத்துக்கு முத நாள் புதுக்கோட்டையை தாண்டி நாகுடி பக்கம் நாடகம் வாங்கியாச்சு. சரி. நாடகத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஆகி போச்சு. ஐயர் வேற மணமேடையில உட்காந்து ஓமகண்ட வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பொண்ணெல்லாம் 11 மணிக்கே சோடனை பண்ணி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. நான் வந்ததும் ஐயா காரியாவட்டில் இறங்கினது காரை பிடிச்சிட்டேன். ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய் 1 மணிக்கு மத்தியானம் இறங்கினேன். அப்பதான் ஐயர் சொன்னாரு, இவ்வளவு நேரம் எங்க போனீங்கோ, நல்ல நேரம் முடிய போகுது, படக்குன்னு தாலியை கட்டுங்கன்னு சொன்னார். அப்பதான் நான் திருப்பி சொன்னேன், ஐயா இருங்க, நாடகத்துக்கு போய் நைட்டு பூரா ஆடி வேர்த்து விறுவிறுத்து வீச்சம் எடுத்து போய் வந்திருக்கேன், ஒரு 4 கப்பு தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்துருன்ட்டு படக்குன்னு பாத்ரூம்குள்ள போனதும் தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்து மணமேடையில உட்காந்துட்டேன். மணமேடையில உட்கார்ந்தது ஐயர் 1:45 ஆயிடுச்சு, தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி தாலியை கையில கொடுத்தாருல, வாங்கி படக்குற தாலியத்தான் கட்டுனேன். தாலியை கட்டுனது பொண்ணு வீட்டுக்கார ஒரு 10 பேர் இருக்கும். சரி. என்னை அடிக்கிறதுக்கு ஆளுக்கு 7 அடி கம்போட வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மோதிரம் போடலாம், கை செயின் போடலாம், ஒன்னே அடிக்கிறதுக்கு கம்பெடுத்து வர்றாங்க. அது கம்போட தானே வந்தாங்க. நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்து ராத்திரி பூரா ஆடி வேர்த்து விறுவிறுத்து தூக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம விடிய காலில் வந்ததும் தூக்கத்துல அரை தூக்கம் குறை தூக்கத்துல ஐயர் படக்குன்னு தாலியை கொடுத்து புகை மூட்டத்தை போட்டதுக்கு எதுக்கு கண்ணும் தெரியாம ஒன்னும் தெரியாம தாலியை கொண்டு போய் பொண்ணு கழுத்துல கட்டுறதுக்கு பதிலாக மாமியா கழுத்துல கட்டிவிட்டேன். அத்தோ. அதோட மாமியால முதல்ல கூட்டு போய் கையில காலில் விழுந்து உங்க பொண்ணை அனுப்பிவிடுங்க, இமிடியா கொக்கரை சரி பண்ணணும். ஆமா. அப்ப நம்மகிட்ட ஒரு லேகி இருக்கு, சாப்பிடுறீங்களா? அது வேணாம். அப்படி இல்லை இருந்தாலும் உடன்படாத சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்தர காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாகவும் இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்துரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பெருக்கி இளையத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்த ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் அன்பண்ணார் மானாமதுரையைச் சேர்ந்த மாஷானம் அவர்களது ஒளிப்பதிவு ஸ்தாபனம் மேடை நாடகம் யூடியூப் சேனல் நிறுவனர் அவர்களுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மதிப்பரியாக்குரிய அன்பு மாமா இங்கே அருமோனியம் வச்சு கொண்டிருக்கக்கூடிய புளியங்குளத்தைச் சேர்ந்த GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் சார்பாக சென்றாந்த நன்றி அன்றுகள வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வெளியில வந்தா. ஆமா. அதோட மழையும் வந்தாச்சு. நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காலாலே பார்த்து கேட்டுடுங்க, சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சகோதர சகோதரிகளை வணக்கம். நாடகத்தை பார்த்துடுங்க. இங்கே அருமணி வச்சு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பரியாக்குரிய அன்பு மாமா எங்களது நரிக்குடிக்கு அருகாமையில் உள்ள புளியங்குளம் மாநகரம் போட்டக்கூடிய GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் விழா கமிட்டிய சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடி வருத்தப்படுகிறது. ஆமாம், ஜோரா கைதட்டுங்கத்தா, அப்படியே 100 நாள் வேலையில் உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க.
அதுக்கு அடுத்தபடியாக இங்கே மிருதங்கம் வயசு கொண்டிருக்கக்கூடிய அன்பு மச்சான் நமது காரியாபட்டிக்கு அருகாமையில் உள்ள தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்களுக்கு விழா கமிட்டியாக சிறப்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இங்கே பல வாத்தியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா புளியங்குளத்தை சேர்ந்த KA சத்தியவான் அவர்களுக்கு விழா கமிட்டியாக சிறப்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே தாளம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா எங்களது புளியங்குளத்தை சேர்ந்த RT கருப்பு ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டியாக சிறப்பாக மாலை அணிவித்து பொன்னாடை உயர்த்தப்படுகிறது. இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சிறந்ததொரு நாடக அமைப்பாளர் அன்பு மாமா எங்களது புதுக்குளம் மாநகரம் போற்றக்கூடிய VM அழகுராஜா அவர்களுக்கு விழா கமிட்டியாக சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அன்பு அன்னார் மானாமதுரையைச் சேர்ந்த மாசானம் அவர்களுக்கு விழா கமிட்டியாக சார்பாக மாலை அணிவித்து முன்னாடி ஓர்த்தப்படுகிறது. இங்கே மற்றொரு தாள கலைஞராக இங்கே வருகை தந்துள்ள பல்டேடி மன்னன் என்றெல்லாம் பட்டத்தை பெற்ற அகரத்தை சேர்ந்த பழைய தகரத்தை கூட பெறாத ஆறுமுகம் அவர்கள் பொன்னாடிபடுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சிறந்ததொரு ராஜ நடிகர் மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு அன்னார் படித்ததொரு பட்டதாரியுமான எங்களது பூம்பிடாகையைச் சேர்ந்த KM பரசுராமன் அவர்களுக்கு விழா கமிட்டியாக சார்பாக மாலை அணிவித்து முன்னாடி ஓர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக மற்றொரு பலவாத்திய சக்கரவர்த்தியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டராக இங்கே வருகை தந்துள்ள அதிரடி மன்னன் இன்னும் ஒரு சில நாட்களிலேயே திருமணம் செய்ய புது மாப்பிள்ளையாக தயார் செய்து 1250 ரூபாய்க்கு மேலே அறந்தாங்கி ஒரு டாக்டரை அணுகி மண்டையிலே மசுறுவதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்து இங்கே வருகை தந்துள்ள அன்பு மாமா அரசகுலம் அதிரடி மன்னன் SP லட்சுமணன் அவர்களுக்கு முன்னாடி ஒரு கௌரவப்படுத்தப்படுகிறது. ஹலோ 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 எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கம்மம் சூரங்குடி கிராம பொதுமக்களுக்கு எங்களது தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாள் காணும் எனது பாசமிகு தம்பி ராஜா மணிகண்டன் அவர்களுக்கு கம்மங்குடி சூரங்குடி கிராமத்தின் சார்பாகவும் எங்களது அன்பு சாம்ராஜ்யம் உறவுகள் சார்பாகவும் பிறந்த நாள் கேக் வெட்டப்படுகிறது. ஆமா, கண்மாய் சூரக்குடி அன்பு சார்ந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய நமது கீழக்கை அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் சிறந்த முறையில் நன்றி என்று வணக்கம். ஏன்னா அன்பு மாமா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் மதுரையிலே நாங்கள் கொண்டாடலாம் சொல்லி இருந்தோம். காலையிலே ஏற்பாடுலாம் பண்ணோம். ஆனா மாமா தான் ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம போற அன்னைக்கு போகக்கூடிய ஊரு இந்த கண்மாய் சூரங்குடி மாநகரம் நம்மளுக்கு சொந்த ஊர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நாங்கள் கொண்டாடுவோம் சொல்லி நாங்கள்லாம் வந்திருக்கோம். அங்கே சிறப்பான முறையிலே எங்களுக்கு ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தில் சிறந்த முறையில் நன்றி. அதுக்காக வணக்கம். காலமும் நேரமும் அனுசரிக்கணும். என்ன வச்சியாரு, நேரம் ஆயிடுச்சு, நேரம் டான்ஸுக்கார பிள்ளைய வெளியில விட்டுருக்கணும். அதனால நோட்டீஸை சுருக்கமா முடிச்சுட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கண்மாய் சூரங்குடியிலே அருள்மிகு ஸ்ரீ ஆறுபடை முருகனின் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கீழக்கை நாடகத்தின் 182வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ குருவதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் 21/12/2024 சனிக்கிழமை 10 மணிக்கு நேற்று நடக்க வேண்டிய நாடகம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 22/12/2024 கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி சிங்கார கலையரங்கிலே தமிழகத்திலேயே புகழ்பெற்ற நாடக கலைஞர்கள் பங்கு வரக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது விபரிச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகை சாமணியில் நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்தும் அறிந்தும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எனது கடமை என்பதனாலே நடிப்பிச வேந்தன், நடிப்பிச மன்னன், 8 திக்கும் வெற்றி மனசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ரான், சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு அப்பா எங்களது மதுரைக்கு அருகாமையிலே உள்ள வல்லாளப்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய முனைவர் சந்தனகுமார் அவர்கள் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார்.
அவருக்கிணையாக இன்னிசை கோகலவாணி பன்னிசை பாடும் பைந்தமிழ் செல்வி குயில் எனும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி. நீங்க பார்க்காத நாடகம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரியாத நடிகர்கள் கிடையாது. ஆமா, 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம ஊர்ல நாடகம் நடத்துறாங்க எத்தனையோ தலைமுறையா. உங்களுக்கெல்லாம் எல்லா கலைஞர்களும் தெரியும். ஆனால் இன்றைய தினம் வந்துள்ள வள்ளி வந்து பாடுனாங்கன்னா அழுத குழந்தை கூட அமருமா, பேசினாங்கன்னா அடங்காத யானையும் அலருமா. அப்படி அற்புதமான முறையிலே பாடவும் மிக சிறப்பாக பேசவும் திறமை வாய்ந்த அன்பு சகோதரி பாத்தினூருக்கு அருகாமையிலே உள்ள கள்ளிக்குடி மாநகரம் போற்றக்கூடிய KS மல்லிகா தேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாதகான பேரரசு, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இலக்கண செம்மல், புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா, இல்லை ஒருவேளை பாடல்கள் எல்லாம் இவருக்காக எழுதியிருப்பார்களா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே அற்புதமான முறையில் பாடவும் மிக திறமையான முறையில் நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நமது மக்களுக்காக எடுத்து உரைக்கக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பு அத்தான் துவரங்குறிச்சியைச் சேர்ந்த KM மணிபாலமுருகன் அவர்கள் கழக பிரியராக தோன்றி உங்கள் அன்பை பெறுவார். நாராயணா. அதற்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசு, பெண்பாட்டு திலகம், சென்றிடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் வெங்கல குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பறியக்குரிய அருமை வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியருமான நமது திருச்சுழிக்கு அருகாமையிலே உள்ள புளியங்குளம் மாநகரம் போற்றக்கூடிய அன்பு தாத்தா GK சந்திரன் அவர்களுடைய தவ புதல்வருமான அன்பு மாமா புளியங்குளத்தை சேர்ந்த KS ஜெயமணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின் பாடல் இசைப்பார்கள். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு தரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓடை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். ஏடியாருக்கு ஏடியபடி உதவி புரிந்தார், இன்று ஏசுபோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று ஏசுபோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்தேன் காந்தியிலே கேட்டு, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. ஏற்பவர்க்கே காலமின்றி எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏற்பவர்க்கே காலமின்றி எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, இந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு, இந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அவர் சரித்திரம் காண்பது இன்று, அது சாதனையாவதும் நாளை, பெரும் சோதனையாம் இடைவேளை. வேற என்கிட்ட பச்சை குதிரதை உன்னது மாதிரி. அதுக்கு அடுத்தபடியாக ஏத்தா சோற கையை தட்டுனானத்தா, ஏத்தா அப்படி உட்காந்துருக்கீங்க, நம்ம அடிக்கிற அடியில மழை ஓடணும் திருப்பி. ஆமாம், பெட்டிக்கார் நல்லா தானே பாடினாரு, மாற்றி எதுவும் பாடினாரா? அருமையான ஒரு தத்துவ பாட்டு, பழைய பாட்டு. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேத்து. இது மாப்பிள்ள யாருக்கும் தெரியுமா? இது 1960 சில்லற. சரி, 60 சில்லற பழைய ஆளுகளுக்கு பாடிட்டீங்க. சரி, எங்களை மாதிரி நான்லாம் 22 வயசு தான், யூத். 22 வயசு இப்ப இளைஞர்கள் கேட்கறது மாதிரி. சரி, 2K கிட்ஸ். அப்படியா? அப்படி அதுக்கு பாட்டு இருக்கா? இருக்குல்ல, போடுங்க பாப்பா.
பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி அடவளவளன்னு ஜொலிக்கிருந்த பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லி மாமே முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கணும் கனவுல கைய பிடிக்கணும் கன்னத்தில உம்மா கொடுக்கணும் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி அட பேரா பேரா கொஞ்சம் தடியடே தாத்தா பொடி எடுக்கிற தடி எடுக்கிற தடி விழுந்துருச்சே தாத்தோ போடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு அட பேரா பேரா சும்மா தடியடே ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு உச்சகலன்னா உச்ச பருப்பு பிவரு பத்தா குடிஜர் மைக்க பொடி மவன செருப்பலடி மைக்க பொடி மவன செருப்பலடி அடே அப்பா எத்தனை பாட்டு அப்புறம் ஒரு பாட்டு பாட சொன்னா 9500 பாட்டு பாடுவீங்க போல. ஆமா மாப்பிள பரவாயில்ல, அப்படி இருக்கணும். பக்க மேலக்காரங்க இப்படி இருந்தாத்தான் மருத்துவமனையில படுத்து கிடந்து வந்த நடிகர் கூட நல்லபடியா பாட முடியும், பேச முடியும். இங்க யாரு மருத்துவமனையில படுத்து கிடந்து வந்தா? கருப்பை வரும்போது அருப்போட்ட ஆஸ்பத்திரியில கூட்டு வந்தேன். அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவான், கோடையிடி குமரன் கொட்டுமுரசு வேந்தன், மின்னல் அடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் வசிக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு மச்சான் நமது காரியாபட்டிக்கு அருகாமையிலே உள்ள எஸ் தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்கள் மிருதங்கம் டொப்பிலாம் தபையில் இசைப்பார்கள்.
சபாஷி, அருமையான ஒரு வாசிப்பு. அடே அப்பா, மிருதங்காரி ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் வாசிப்பு குறை இல்லையே. அப்புறம் இதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மிருதங்க வாசிக்கிற ஆளுக்கு இன்னும் கல்யாணம் முடியல. எப்படி சொல்றீங்க? கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா இந்த வாசிப்பு வராது, கையை இழுத்துக்கிறோம் நரம்பு தளர்ச்சி மாதிரி. அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சரவெடி வெடித்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அதுபோல சத்தத்தை தனது வாசிப்பு திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பு மாமா, எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே பல்வேறு இளம் வயது பலவாத்திய கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய புளியங்குளத்தைச் சேர்ந்த KS சத்யவான் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். அப்பா சரியான வாசிப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தைமா வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாளபத்துவான், லயபத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு மாமா, அன்பு சித்தப்பு, புளியங்குளம் அகரத்தை சேர்ந்த ஆர்டி கருப்பு ராஜா ஆகரம் அவர்கள் சீனண்டு தலைமை செய்ப்பார்கள். தாளக்காரர் இந்த தவுறாப்புலையே என்னத்தை சொல்ல, 12 மணிக்கு மேல வச்சிருக்க பாதியை குடிச்சிட்டு எந்த சந்துக்குள்ள வரது கிடைக்கியோ. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த மறக்க முடியாத கிராமம். இன்னைக்கு நாடக நடிகர்ல எத்தனையோ கிராமங்கள்ல அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. முந்தி இருந்த ஒரு மரியாதை இல்லை. ஒரு 1500 ரூபா தர அங்கிட்ட ஹோட்டலில் தின்ட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எங்களையும் மதித்து உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் காட்டுவீங்களோ அதுபோல் வந்த நாடக நடிகர்கள் எல்லா ஊருக்குமே 10 பேர் தான் போவோம்.
இன்னைக்கு நிறையா பேருக்கு நாடகம் நின்று வச்சு நம்ம ஊருக்கு போய் சிறப்பாக பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி 2 வேணு ஆளை 1.5 வண்டியில் ஏற்றிட்டு வர்ற ஆளை எப்படியே சீட்டுக்கு இல்லை கூட படுக்க போட்டு ஏற்றிட்டு வந்துட்டான். ஆமாம், ஏற்றிட்டு வந்து நாடகத்தை சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி ஒரு 75 பேரை ஏற்றிட்டு வந்தான். அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு சிறப்பான முறையில் உபசரித்தீங்க. அன்பு சார்ந்த கிராமத்தர்களுக்கு நன்றி. அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஆமாம், சிறப்பான முறையில் அந்த சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த அன்பு உள்ளங்கள் மகிஷா PMM ஸ்ரீ லாரி சர்வீஸ் மது அவர்கள் சார்பாக சாப்பாடு ஏற்பாடு மகிஷா ஸ்ரீ லாரி சர்வீஸ் மது அவர்கள் குடும்பத்தால் சார்பாக ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். போறீங்களா? ஆறுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிமொழி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்கு தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய சிறந்ததொரு ஒளிமொழி ஸ்தாபனம் நமது வெள்ளையாபுரம் மாநகரம் போற்றக்கூடிய ஸ்ரீ சங்கர் ரேடியோ சங்கர் ஒளி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏன்னா வேற மை செட்டு காரகண்டா இந்த பேஞ்ச மலைக்கு நேரம் அவுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த பீக்கர் பாக்ஸுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி போனாலும் 4000 3000 செலவு வரும். நம்மளும் மை செட்டு வச்சிருக்கோம், அதனால அதனுடைய சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். அதையும் மலையை எதையும் எதிர்பார்க்காம சிறப்பான முறையில் இங்கே ஒளி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய வெள்ளையாபுரம் மாநகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிறந்தான முறையிலே நன்றி. அன்றைக்கு வணக்கம் வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கீழக்கை நாடக விழா குழுவினர்கள் மற்றும் கண்மாய் சுரங்குடி மீனாட்சிபுரம் கிராம பொதுமக்கள் என்பதை எடுத்துரைத்து அடுத்தபடியாக நாடக நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் பூமாலை மற்றும் அனைத்து பொன்னாடை ஏற்பாடு செய்த சிறந்ததொரு SPK லாரி சர்வீஸ் அன்பு அண்ணார் R விஜயகுமார் அவர்கள் சார்பாக பூமாலையும் பொன்னாடையும் அனுபவிக்கப்படுகிறது என்பதை எடுத்துரைத்து இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு மாமா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னணி செயற்குழு உறுப்பினருமான நாடக ஆசிரியர் மிதலைக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த KS ஜெய மணிகண்டன் ஹார்மோனிஸ்ட் அன்பு மாமா KS ஜெய மணிகண்டன் இங்கே ஹார்மோனியம் கொண்டிருக்கக்கூடிய ஜெய மணிகண்டன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறப்பாக அமைத்து உங்களது அன்பிற்காக என்றைக்கும் நடத்தி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அதற்கடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி சின்னஞ்சிறு சிட்டு செண்பவள மொட்டு இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொலா புட்டு நமிதா இடுப்பு நயன்தரா மடிப்பு நடுவுலே ஒரு அடுப்பு அன்பு உள்ளம் திண்டுக்கல்லை சேர்ந்த மணிமேகலை அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குளுகுதடி இரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குளுகுதடி என் பல்லு ஹரிராக்கமா முத்தோடு முத்து தரவா ஓடி பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு ஓடி பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு. அடேப்பா பொம்பளை பிள்ளை பேர சொன்னோம் சரியான பாட்டு. ஆமா ஆமா அப்படி இருக்கணும். பொம்பளை பிள்ளைன்னா வந்து பெண்ணுன்னா பேயும் ஆனாதுங்க. அது மாதிரி இப்போ அழகா பாடிட்டீங்க. அதுக்கு அடுத்தபடியாக நேரம் இல்லை, மணி 11:45 ஆயிடுச்சு. அதனால நம்பிராசை வேற எங்கள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் நாடக கலையுலக சாம்பவானும் ஆகிய அன்பு ஐயா உங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட நடிகருமான அன்பு ஐயா MSP கலைமணி அவர்கள் நம்பி மன்னனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். ஆமாம், ஐயாவெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் பெரிய பெரிய சாம்பவான்கள், நாங்கள்லாம் சின்ன ஆள்தான். அதனால நம்ம நேரத்தை குறைச்சாச்சு அவங்கள வெளியில் விட முடியும். அதுக்கடுத்தபடியாக உங்கள் மத்தியில் நின்று கொண்டு பேசி கொண்டு பிறப்பவன் உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் 2 சுதி சிவரஞ்சனி ராகத்து புகழ் மானாமதுரையைச் சேர்ந்த AS ஆனந்தகுமார் அவர்களது சிசியன் இதே விருதுநகர் மாவட்டம்
விருதுநகரில் இருந்து காரியாபட்டி செல்லுகின்ற வழியிலே அமைந்த மிகப்பெரிய ஒரு விவசாய கிராமம் மாந்தோப்பை சேர்ந்த அடியன் எஸ்கே ஆனந்தராஜ் பவன் மற்றும் பல வேடங்களில் பங்கேற்க உள்ள நன்றி நன்றி. உங்களது அன்பு மாதம் எனக்கு இன்றைக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் ஸ்தானம் நீங்க சொல்லியா பொம்பளை பிள்ளைக்கு பாட்டு பாட சொன்னா பாடுறீங்க. சரி, அதே மாதிரி உங்க பேர சொல்லையில 7 பாட்டு பாடுனீங்க. என்னைய வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்களேன் மாப்பிள. எல்லா ஊர்லயும் உங்க பேரை சொன்னோம் நான் தான் பாடுவேன். ஆனா ஒரு சின்ன மாற்றம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நான் பாடுவேன். ஆனா அந்த கடைசி வார்த்தையை பயிலுக கரெக்டா சொல்லுவாங்க. நம்ம ஊர் தம்பிகளா சொல்லுவாங்க. ஏன்னா ஊர் கலை சார்ந்த ஊர் மாப்பிள. நீங்க பெட்டிக்காரு, உங்க பரம்பரை நாடக கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்க பாடிடுவீங்க. சரி, அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிற வயலுக்கு பாட்டு எப்படி தெரியும் பாடுறாங்களா இல்லையான்னு பாரு தம்பி. அண்ணன் ஒரு பாட்டு பாடுவேன், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் கோரஸா எல்லாரும் சொல்லணும். சரியா? சரியா? இங்க பாரு தெரியும் போலயே. சரி மாப்பிள, ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. என்னது? 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க, அப்படியே நில்லுங்க, இப்படி கைய வைங்க, கண்ணை மூடுங்க. மூடியா? நாக்க நீட்டியா? நீட்டியா? அப்படியே இல்லையா? வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா மாப்பிள தம்பி சரியா கேட்கல, கரெக்டா சொல்லணும். வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா மாப்பிள எப்படி உனக்கு வரவேற்பு? இன்னொன்னு கேளுங்க. என்னது? இது ஒரு வரவேற்பு. இதே மாதிரி கடைசி வார்த்தையை நீங்க கரெக்டா சொல்லணும். சரியா தம்பி? இன்னொரு பாட்டா? ஆமா இருக்குல்ல. பாடுவீங்களா? இருக்குல்ல மாப்பிள. அதனால நல்ல பாட்டா இருக்கான்னு பாப்போம். பாடுங்க பாப்போம். அந்த பாட்டு இப்ப பாடணுமா? சந்தோஷப்படுற மாதிரி பாடுங்க. ஓ சொல்றியா பப்புன ஆத்தாடி ஈரக்கொலை அத்துட்டாங்களே. கடைசி நான் உங்க ஊர் நாடகத்துக்கு வந்தேனா இல்ல நக்கிறதுக்கு ஊ போடுறதுக்கு வந்தேன்னா? ஒண்ணு வேணாம்ப்பா, உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுறேன். போயிட்டு வரதா வச்சாரு. எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு என்று மழை பொழிஞ்சு விளையணும். எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு என்று மழை பொழிஞ்சு விளையணும். மற்றவங்க கல்லாதவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, படிக்காதவங்க படிச்சவங்க, படிச்சவங்க கல்லாதவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு என்று மழை பொழிஞ்சு விளையணும். நம்ம நாட்டு என்று மழை பொழிஞ்சு விளையணும். ஹலோ 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 கீழக்கை நாடகம் கீழக்கை நாடகத்திற்கு நன்கொடை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நாச்சியார் பயர் ஒர்க்கர்ஸ் 2001, பேச்சியம்மா லாரி சர்வீஸ் சால்வை உரிமையாளர் ராசு, தோரந்தை மாரிச்சாமி 2001, ரோலர் ஆப்ரேட்டர் பாலு 2001, பஞ்சாயத்து தலைவர் குருநாதன் சுப்புலட்சுமி 2000, ஏடிஎம்கே மாரிச்சாமி நாயக்கர் 2001, சங்கமித்ரா பயர் ஒர்க்கர்ஸ் 1001, வாளையம்மன் லாரி சர்வீஸ் 1001, கெங்காதேவி சுப்புராஜ் 1001, டேங்க் தங்கராஜ் 1001, லட்சுமி லாரி சர்வீஸ் செல்வம் 1001, ராமஜெயம் கார்த்தி 1001, நிறவாண்டி கடற்கரை 1001, குருசாமி கமிஷன் கடை கிழக்கை கமிட்டியாளர்கள் சிங்கராய பெருமாள் துணை ராமூர்த்தி நாச்சியார் பயர்வஸ் 2001, பேச்சிமன் லாரி சர்வீஸ் ராஸ் உரிமையாளர் 2001, ரோலர் ஆப்ரேட்டர் பாலு 2001, துவரந்தை மாரிச்சாமி 2001, பஞ்சாயத்து தலைவர் குருநாதன் சுப்புலட்சுமி 2000, ஏடிஎம்கே மாரிச்சாமி நாயக்கர் 2001, சங்கமித்ரா பயர்வர்ஸ் 1001, வாளையம்மன் லாரி சர்வீஸ் சேகர் 1001, கெங்காதேவி சுப்புராஜ் 1001, கோடாங்கி தண்டராஜ் 1001, லட்சுமி லாரி சர்வீஸ் செல்வம் 1001, ராமஜெயம் கார்த்தி 1001, இரவாண்டி கடற்கரை 1001, குருசாமி நாடார் கம்சங்கடை 1001,
நீதி கம்சங்கடை 1001, கோழிக்கடை திமுக பாலு பிரதிநிதி 1001, ஒத்தியால் அர்ச்சனா கரிமில் 1001, பைசாராமர் டிப்பர் 1001, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணமூர்த்தி 1001, மாரியம்மாள் பஞ்சாயத்து தலைவர் 501, ஆண்டியாபுரம் பாலமுருகன் கொத்தனார் 501, தேமுதிக கொத்தனார் அண்ணாமலை 501, பத்மா மாரிச்சாமி 501, முருகன் துணையில் மாரிச்சாமி 501, சமுத்திரவாண்டி ஆட்டோ 501, சண்முகராஜ் ஆட்டோ 501, கணேசன் சடையம்பட்டி 501, சுபா எலக்ட்ரிக்ஷியல் 501, வீரவாண்டி 501, மிலிட்ரி சேகர் 501, தங்கராஜ் 501, மக்கள் நலப்பணியாளர் சண்முகராஜ் 501, சன்னாசி குழாய் வெட்டு கம்பெனி 501, கார்த்திகேயன் ஃபைனான்ஸ் 501, ஜெயராஜ் டக்கர் 501, ராஜகுரு டக்கர் 501, புல்லட் மாரிச்சாமி 501, திருப்பதி டீ ஸ்டால் கே ராமர் 501, செல்போன் கடை குமார் 501, ஆட்டோ பெருமாள் 501, மக்கள் நீதி மையம் கிளை செயலாளர் வெள்ளச்சாமி 501, திருச்செந்தூர் முருகன் துணை டாடா ஏசி கே சிவசங்கர் 501, ஆர்கே கார்த்தி 501, சங்கியா கேபிள் 501, சோப்பு வியாபாரி முருகேசன் 501, கங்கராஜ் டிரைவர் 501, கீழக்கை நிர்வாகி ஆறுமுகம் 1001, கன்னிச்சாமி 1001, கே சிவசங்கர் 1001, கே ரெங்கர் அண்ணன் 1001. கீழக்கை கமிட்டியாளருக்கு நன்கொடை அளித்த அனைத்து உரிமையாளருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் கலை குழு சார்பாக எல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.